ஸோ மேஷ ராசிக்கு இந்த மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் வருது அப்படின்னா, யாரையும் வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறத வச்சு இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர், ஸோ இதுதான் இவங்களுடைய உண்மையான தன்மை அப்படின்னு எந்த ஒரு தீர்மானத்துக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் வர வேணாம். இந்த உழைப்பே தெய்வம் அதை மட்டும் கையில் எடுக்கணும்னு இருக்குது. இவங்க உழைக்கிறத மட்டும் பார்த்தா போதும். இவங்க வந்து எஃபர்ட் போடுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கோல் என்னவாக இருந்தாலும் சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுல மட்டும் இருந்தால் போதும். ஸோ இவங்க மற்ற விஷயங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாகிறதுலாம் வேண்டாம். இந்த மாதத்தில் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு மேஜரான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் தேவையான அந்த பண விஷயங்கள், பொருளாதார நிலை இது எல்லாமே வந்து சீராகும் அப்படின்றதும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை இவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அந்த நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க யாரையும் குறை சொல்லாமல் இருந்தாலும், அண்ட் இவங்க யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இவங்க வேலையில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிவைன் கைடன்ஸாக இருக்குது.